Question number 4. Find the area of the right triangle whose hypotenuse is 10 centimeter and one of the acute angle is 24 degree 24 minutes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கர்ணம் தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். கர்ணம் 10 சென்டிமீட்டர் மற்றும் ஒரு குறுங்கோண அளவு 24 டிகிரி 24 நிமிடம் கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செங்கோண முக்கோணம் அதோட ஏரியா வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா எனக்கு ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். இதுதான் வந்து ட்ரையாங்கிளுக்கு ஏரியாவோட ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான சிம்பிள் ஃபார்முலா. ஓகேங்களா? ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் அதை நம்ம யூஸ் பண்ணி தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது என்ன, ரைட் ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரைட் ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டேன். அதில் ஒரு டிகிரி கொடுத்துருக்காங்க, 24 டிகிரி 24 மினிட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டிகிரி வந்து எங்கே வேணால் மார்க் பண்ணல. இங்கே வந்து வேணால் இது 90 டிகிரி. ஸோ இங்கே மார்க் பண்ண முடியாது. ஸோ இங்கே பண்ணனா பண்ணணும், இங்கே பண்ணணும். ஸோ நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து இது வந்து ஆப்போசிட் சைடு. ஓகேங்களா? ஸோ இது வந்து அட்ஜசன்ட்டு, இது வந்து என்னோட ஹைப்போட்டெனியஸ். ஓகேங்களா? ஸோ இது எனக்கு இருக்கிற மாதிரி ஆப்போசிட்டு ஹைப்போட்டெனியஸும் இருக்கிற மாதிரினா சைன் தீட்டா தான். ஸோ சைன் 24 டிகிரி 24 மினிட்ஸு எடுத்துட்டோம்னா ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டெனியஸ். இதை எடுத்தாட்டாதான் சைன் தீட்டா எடுத்துட்டாதான் எனக்கு ஆப்போசிட் வேல்யூ என்னென்னு ஃபைன் பண்ண முடியும். ஸோ ஆப்போசிட் வேல்யூ டிவைடட் பை ஹைப்போட்டெனியஸ் எடுத்துட்டேன்னா ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டெனியஸ் வந்து எனக்கு 10ன்னு தெரியும். ஸோ 10 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சைன் 24 டிகிரி 24 டேஷோட வேல்யூ வந்து நம்ம சைன் டேபிளில் நம்ம பார்க்கணும். ஸோ சைன் டேபிள் எடுத்துக்கிறோம். 24 டிகிரி 24 மினிட்ஸு. ஸோ 24 டிகிரி 24 மினிட்ஸுங்கிறது இங்கே டேரெக்டாகவே நமக்கு கிடச்சிருச்சு. 0.4131 இதுதான். ஸோ 0.4131 இதுக்கு பதிலாக நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே டிவிஷனில் இருக்கிறது இந்த கொஸ்டின் என்ன ஆகும், மல்டிபிகேஷன் ஆகும். மல்டிபிகேஷன் ஆச்சுன்னா 4.131 கிடைக்கும். இங்கே 0 இருக்குது. ஸோ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரும். ஸோ 4.131 கிடைக்கும். ஸோ ஆப்போசிட் வந்து ஹைட்டு. ஆப்போசிட்டுங்கிறது என்ன, என்னோட ஹைட்டு. ஸோ ஹைட்டு என்ன, இதுதான் ஹைட்டு. ஸோ ஹைட் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ஹைட் வந்து 4.131 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜசன்ட்டு நான் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது இதுதான் என்னோட பேஸு. இப்போ நான் ஹைட்டு, இது வந்து ஹைட்டு, இது என்னோட பேஸு. ஓகேங்களா? இது நான் கண்டுபிடிக்கணும். அது என்ன, அட்ஜசன்ட். ஸோ அட்ஜசன்ட் இருக்கிற மாதிரினா காஸ் தீட்டா. cos 24 degree 24 dash equal to adjacent divided by hypotenuse. ஸோ இதோட வேல்யூ வந்து நான் டேபிளில் பார்த்தேன்னா 0.9107 எனக்கு கிடைக்கிது. adjacent divided by hypotenuse வந்து 10ன்னு தெரியும். ஸோ 10 வச்சுக்கிறேன். ஸோ டிவிஷனில் இருக்கிற கொஸ்டினா மல்டிபிகேஷன் ஆகும். ஸோ 9.107 கிடைக்கும். இதுதான் adjacent, அதாவது என்னோட பேஸ் வேல்யூ. ஸோ கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு இப்போ ஹைட்டும் தெரியும், பேஸும் தெரியும். இது ரெண்டையும் வந்து ஏரியாவோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட்டு அதுதான் பண்ண போகிறோம். So area equal to half into b into h square units. So half into base value 9.107 into 4.131. So இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண 37.621 கிடைக்கும். ஸோ half. ஸோ கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், 18.81 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?